வணக்கம். நான் உங்க அடைக்கின்றார். இப்ப யாருன்னா நம்ம ஆமகுஞ்சோட தலைவர் யாரு, நம்ம சீமான் சொல்லியிருக்காரு. சீமான் பேட்டி அளிச்சிருக்காரு. தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் இருப்பதால் செங்கோட்டையன் அவர்கள் ராஜினாமா செய்தது தேர்தலில் வரும் பெரும் தாக்கம் ஏற்படுத்தாது. நீங்க ஆக்சுவலி 8% ஓட்டு வாங்கிருக்கீங்க. உங்களை வேணும்னு சொல்லி போடல, வேண்டா வெறுப்புல ஏடிஎம்கே டிஎம்கே வேணான்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஆடாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த யாரு நம்ம செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணுதுன்னா தாக்கம் வந்து அவருக்கு இல்லை. ஏன்னா 2 மாசம் தான் இருக்கு. எம்எல்ஏ வந்து ஒண்ணு புடுங்க முடியாத ஆட்சியில தான் நடந்திருக்கு, சரிங்களா? இவர் கட்சியில இல்ல, ஆட்சி இப்போ புடுங்க முடியாத ஆட்சியில் நடந்திருக்கு. ஏன்னா இவங்க கூட்டணி கட்சியோட ரவுடி பேருங்க, கூட்டணி கட்சியோட தலைவர்கள் ஒண்ணு புடுங்கல, என்ன புடுங்கிட்டேன்னு ஓட்டு கேட்பீங்கன்னு சொல்லி யாரு நம்ம நாடகோஷியோட தலைவர்கிட்டையும் துணை தலைவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. நான் கேட்கல, அவங்க கேட்கறாங்க. பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மண்ட பதிவு போட்டுருவீங்க, பொய் வரிசைகளை பரப்பாதீங்கள, கேவலமானவங்களா? ஃபர்ஸ்ட் உங்க கூட்டணி கட்சி ரவுடி பேருங்களுக்கு சொல்லுங்க என்ன பண்ணிட்டோம், என்ன புரியுதோன்னு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றத வாய் முழுக சொல்லுங்க. அப்ப வந்து பொதுமக்கள்கிட்ட ஏமாத்தலாம், சரிங்களா? நான் சொல்லுவே இல்லை. இப்போ வந்து எல்லாமே வந்து சேலுக்கு வந்துடும். திறப்பு விழா என்ன ரோடு கட்டிட்டு இருந்து திறக்க வேகம் முடிச்சு சொல்றது. 4 வருஷமா ஆளுநர் எலெக்ஷன் இந்த இதெல்லாம் செஞ்சா ஓட்டு போட்டிருக்கணும் ஒரு தைரியமா கண்டிப்பா இல்லை. ஏன்னா மாற்று கட்சி இல்லாமதான் அத்தனை பேர் ஓட்டு போய், இன்க்ளூடிங் நானுமே மாற்று கட்சியில் இல்லாமதான் போட்ட ஓட்டு. இந்த சீமானுக்கு ஓட்டு போட்டது 8% ஓட்டு. உங்களையும் ஏடிஎம்கேயும் பிடிக்காம தான், வெறுப்புலதான் போட்டாங்களே தவிர இவங்க வேணும் இல்லை. அதனால ரொம்ப ஆடாதீங்க, கண்டிப்பா சொல்றேன். எக்காந்து கூட நீங்க நினைச்சிருக்கிறது காசை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா தலைகளை நீங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் வந்து ஆப்போசிட்டா ஒரு கட்சி இல்லை என்ன, அதனால வந்து போட்டு இருந்தாங்க. நானும், சரிங்களா? நான் ஒரு வாட்டி விஜயகாந்த் போட்டேன். அவரை வந்து குடிகாரன் ஏமாத்திட்டீங்க, சரிங்களா? இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு நீங்க தான் காரணம்னு. ஆக்சுவலி கொலை செஞ்சது நீங்க தான். கொலைக்காரன் சொல்லி குடிகாரன் சொல்லி கொலை பண்ணிட்டீங்க. அதாவது பொய் சொல்லி மனசுக்கு எடுத்து ஹார்ட் அட்டாக் வர வச்சிங்க. அதுதான் கொலை, சரிங்களா? அதாவது மறைமுகமா கொலை, சரிங்களா? நீங்க கொலை கத்தி எடுத்து குத்தல, அப்படிதான் கொலைன்னு இல்லை. நீங்க சொல்றது குடிகாரன் சொல்லி பொய்ய வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. விஜயகாந்த் தான் விட்டான், விஜயோட மாட்டம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்காங்க. என்னதான் நீங்க கரூர்ல செஞ்ச வேலைங்களை நீங்க என்னமோ செய்ய போனீங்க, அது என்னென்னமோ ஆகி போச்சு, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. சீமான் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இவருக்கு ஒண்ணும் புரியாது. யாருக்கு வந்து தாக்கம் இல்லை, உங்களுக்கு தாக்கமே வராது. ஏன்னா உங்களை பேருன்னு சொல்லிட்டு போடல, நீங்க ஆப்போசிட் கட்சியா இருக்கீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே வேணாம்னு நினைக்கிறவங்க தான் உங்களுக்கு போட்டாங்களே தவிர உங்களை வேணும்னு நினைச்சு போடல. சில பேர் இருக்காங்க, சில பேர் போட்டு 8% ஓட்டும் உங்களை வேணும்னு சொல்லி போடல. வேண்டா விருட்டுல போட்டவங்க எக்கச்சக்கமா பேர் இருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்ப வேண்டா விருட்டு நிறைய ஆப்போசிட் கட்சி இருக்கு, போடுவாங்க, சரிங்களா? எக்காந்து கூட காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாது நடக்காதீங்க. திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மூட்டை கட்டி கம்பெனியை லாக் போட்டு லாக்டவுன் சீல் போட்டு போயிடலாம், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.